ஹாய் வியூவர்ஸ், DaVinci Resolve வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள்ட்ட இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ரௌசரில் போயிட்டு DaVinci Resolveன்னு டைப் பண்ணுங்கள். DaVinci Resolve இந்த வெப்சைட் வந்தோடனே கீழே வந்து அப்படியே கீழே தள்ளினா Black Magicன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த Black Magic வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த Black Magic வெப்சைட்டில் வந்து கீழே வந்தீங்கன்னா வந்து ஃப்ரீ டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது வந்து உங்கள் ஓஎஸ்க்கு ஏற்றாப்புல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இது கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் நேமு, இமெயிலு இதெல்லாம் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட்னு கொடுங்க. ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட்னு கொடுத்தோடனே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்கள் டவுன்லோடில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் போயிட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ண சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டுருங்க. சைன் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து வெளியே இருந்தீங்கன்னா உங்கள் ஹோம் பேஜில் வந்து DaVinci Resolve வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். DaVinci Resolve ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் காட்டும். இது மாதிரி வேறு ஏதாச்சும் வெப்சைட்டு, வேறு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது மாதிரி டெக் ஆர் மணி ரிலேட்டடான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.